ராசியாதிபதி இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறது. இந்த 6ஆம் வீடுங்கிறது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்துல குறிப்பா செவ்வாயும் சூரியனும் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, இந்த வெற்றியானது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு அங்கீகாரம், ஒரு அக்னாலஜ்மெண்ட். அதாவது இது நாள் வரை என்னுடைய விஷயத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை, கவனிக்கவில்லை, பார்க்கவில்லை அப்படின்னெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அதற்குண்டான ஒரு டோக்கன், ஒரு அப்ரிசியேஷன், ஒரு அக்னாலஜ்மெண்ட், இல்லை உங்களுடைய கேஸாக இருந்தால் அந்த கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆவது. பிறகு சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இதற்கு பேரே உச்சபலம். அப்போ நம்மளுடைய சொத்துக்கள் மூலம் உச்சபலம், நம்மளுடைய பாக்கியங்கள் மூலம் உச்சபலம், லக்னாதிபதியுடன் சேருவதனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, ராசியில் இருக்கக்கூடிய கேது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெளிந்த ஞானம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயத்தை சொல்லி நடக்காமல் போனது இப்பொழுது சொல்லாமல் கிடைக்கக்கூடிய வெற்றி. ஏன்னா நமக்கு இந்த அஷ்டம சனிங்கிறது நம்மை அந்த அளவு போட்டு நசுக்கி ஜூஸ் பிழிந்து நம்மை சின்ன பின்னமாக்கி நம்மை படுகுழியில் தள்ளி விட்டது. இப்பொழுது அதிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்லடையாக சொல்லப்படுவது உண்டு. இந்த தை மாதத்தில் தான் உத்தராயணம் புண்ணிய காலத்தின் தொடக்கமும் இருக்கிறது. மகர ராசியில் சூரியனின் சஞ்சாரம் தான் இந்த தை மாதம். மாதாந்திர கிரகங்களில் நாம் எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. மேலும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறது. இதை தவிர வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மகர ராசியில் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது, தை மாதத்தில் நமக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறதா என்பதை இப்பொழுது சுவாரஸ்யமாக பார்ப்போம். சிம்ம ராசிக்கு பலன் சொல்லுவதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ராசியாதிபதி இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறது. இந்த 6ஆம் வீடுங்கிறது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்துல குறிப்பா செவ்வாயும் சூரியனும் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். அதுலேயுமே அது சாட்டர்னுடைய வீடாக இருந்தாலும் சூரியன் முதல்ல உத்திராட நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் இவர்களுக்கு ஜீவனாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் உச்சம். இப்போ இந்த 6ஆம் இடம் அப்படின்னாவே என்னன்னா, நாம் இந்த போட்டி, வம்பு, வழக்கு, இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. இந்த வெற்றியானது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு அங்கீகாரம், ஒரு அக்னாலஜ்மெண்ட். அதாவது இது நாள் வரை என்னுடைய விஷயத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை, கவனிக்கவில்லை, பார்க்கவில்லை அப்படின்னெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அதற்குண்டான ஒரு டோக்கன், ஒரு அப்ரிசியேஷன், ஒரு அக்னாலஜ்மெண்ட், இல்லை உங்களுடைய கேஸாக இருந்தால் அந்த கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆவது. பிறகு சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அதற்காக நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், பிறகு இதே சூரியன் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ராசியாதிபதி மிஸ்டர் சூரியன், அதாவது சன், உங்களுக்கு சுகத்தையும், உங்களுக்கு கம்ஃபர்ட்டையும், லக்ஸரியையும், உங்களுக்கு பாக்கியத்தையும் கொடுப்பார். இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் உச்சமடைவது உபஜயஸ்தானத்தில், குறிப்பா உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய மாத்தூர் வர்க்கம், அம்மாவுடைய வர்க்கத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களாக இருந்தாலும், சம்பத்துக்களாக இருந்தாலும், உங்களுடைய பாக்கியாதிபதி பாக்கியத்திற்கு ஜீவனம். அப்போ இதெல்லாமே தொழில், போட்டி, வெற்றி, அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம்,
இதற்கு பேரே உச்சபலம். அப்போ நம்மளுடைய சொத்துக்கள் மூலம் உச்சபலம், நம்மளுடைய பாக்கியங்கள் மூலம் உச்சபலம், லக்னாதிபதியுடன் சேருவதனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, ராசியில் இருக்கக்கூடிய கேது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெளிந்த ஞானம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயத்தை சொல்லி நடக்காமல் போனது இப்பொழுது சொல்லாமல் கிடைக்கக்கூடிய வெற்றி. ஏன்னா நமக்கு இந்த அஷ்டம சனிங்கிறது நம்மை அந்த அளவு போட்டு நசுக்கி ஜூஸ் பிழிந்து நம்மை சின்ன பின்னமாக்கி நம்மை படுகுழியில் தள்ளி விட்டது. இப்பொழுது அதிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 70% வெளியே வந்து விட்டோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய பலன்கள்ல இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு என்பதையும் நாங்கள் விளக்கமாக சொல்கிறோம். நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 11 சொல்லக்கூடிய லாபத்தில் இருக்கக்கூடிய குரு, அவர் வக்கரமாக இருந்தாலும் நேர்கதியில் இருந்தாலும் 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமுமே நமக்கு ஒரு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது 5ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்கிறது. அது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய புத்திரர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், வெற்றி, சுப நிகழ்வுகள், நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, பேர், புகழ், அந்தஸ்து, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம், பயணம், வெளிநாட்டு தொடர்பு, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிளஸ். அப்போ நமக்கு சன், அதையும் தவிர நமக்கு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மார்ஸ், ஜூபிட்டர், இதெல்லாமே நமக்கு பிளஸ் பாயிண்டாகத்தான் வருகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, குருவின் பார்வை, அப்போ கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல், இதெல்லாம் நமக்கு கிளியர் ஆகும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டிலிருந்து நமக்கு 7ஆம் வீட்டுக்கு வந்து அமரப்போகிறது. பொதுவாக இங்கு சுக்கிரன் அப்படிங்கிறவர் நம்மளுடைய ராசியாதிபதிக்கு அவர் ஒரு எகெயின்ஸ்ட் பிளானட்டாக இருந்தாலும் சுபக்கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறவர் முதல்ல நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, சின்ன சின்ன நெகட்டிவ்ஸை டிஸ்டர்பன்ஸ் செய்யக்கூடிய நபர்களை, அது ஆண்களுக்கு பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு ஆண்களாக இருந்தாலும், இல்லை அது நோயாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுப்பது போல் வருவார். ஏன்னா இந்த இடத்தில் தனஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் போய் அமர்கிறது. அப்போ தன் தனம் எதிரிக்கே. அப்போ கடன் வாங்கின இடத்தில், அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை கொடுப்பது போல் இவர்கள் கொடுத்து விட்டு, பிறகு இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு வந்து அமர்ந்து குருவின் பார்வையை பெற இருப்பதனால் அந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு புதனின் எனர்ஜியையும் சுக்கிரனின் எனர்ஜியையும் முழுவதுமாக உள்ளே வாங்கி அதனை ஆம்பிளிஃபை பண்ணி நமக்கு அனுகூலமாகத்தான் கொடுக்கும். இது எல்லாத்துக்குமே குருவின் பார்வை, தேங்க்யூ குரு பார்வை அப்படிங்கிற மாதிரி இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மாதத்தின் தொடக்கத்தில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இவர்களுக்கு குறிப்பாக ஆப்போசிட் நபர்கள், அதாவது ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாக வந்தாலும் நம்மை டிஸ்டர்ப் செய்ய வேண்டும்னு வந்த நபர்கள் திருந்தி விட்டு, வேண்டாம்ப்பா இவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் திருந்தி விடுவார்கள். நாமும் நல்வழிக்கு வந்து விடுவோம். அலைப்பாயக்கூடிய மனது, அலைப்பாயக்கூடியதுன்னா அது எல்லா விஷயத்திலும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு பெரிய அமௌண்ட்டு, ஒரு கான்டாக்டு, அந்த கான்டாக்டனுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது, ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தோணக்கூடிய விஷயங்கள் பிறகு நமக்கு சீரான ஒரு அமைப்பாக மாறிவிடும். சிம்மராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமாக 6ஆம் வீட்டில் இருக்கிறது. கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவார், அபிவிருத்தி என்பது ஏற்படும். சிம்மராசி குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பா புதன் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மாதத்தின் செகண்ட் ஹாஃப், பிப்ரவரி மாதம் 3 தேதிக்கு பிறகு கல்வியில் பிரகாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். சிம்மராசி டீனேஜர்ஸ், நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் டிஸ்டர்பன்ஸ் வருவது போல் வந்தாலும், நிறைய ப்ரொப்போசல் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்தாலும், கடைசி நேரத்தில் இவை அனைத்தும் சீராக
பாலிஷ்டாக, டிக்னிஃபைடாக, நம்மை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இது மாறிவிடும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. பொதுவாக சிம்மராசி லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது ஒரு கான்டாக்ட் டிஸ்டர்பன்ஸ் போல் வரும். ஆனாலும் அதுவும் கடைசி நேரத்தில் கிளியர் ஆகிவிடும். இதை கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். வயதில் மூத்த நபர்கள் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வருவதனால் இந்த ஒபேசிட்டி, பிபி, இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் இந்த சுக்கிரன்கிறது குரு பார்வையில் தான் இருக்கிறது. இருந்தாலும் டயட்டு, எக்ஸசைஸ், வாக்கிங் போன்ற விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பணம், டெபாசிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இவை அனைத்தும் கண்டிப்பாக சீராகத்தான் நடக்கும். இப்போ சிம்மராசிக்கு ஒரே நெகட்டிவ் பாயிண்ட், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலம் சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படும். அதற்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலம் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களை பாதிக்காது. இந்த சாட்டனுடைய டிஸ்டர்பன்ஸ் இன்னும் ரொம்ப நாளைக்கு செல்லாது. ஏன்னா இந்த அனைத்து கிரகங்களுமே இப்பொழுது ராகு கேது அச்சுக்குள் அடங்க போகிறது. அப்பொழுது அனைத்து கிரகங்களுமே வலு இழந்துவிடும். வெகு சீக்கிரத்தில் இந்த சாட்டனுக்கு குருவின் பார்வையும் கிடைக்க போகிறது. இப்போ இதனுடைய நெகட்டிவ் எஃபெக்டும் லிக்விடேட் ஆகிவிடும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.